பேர் ஜெயமதி. என்னுடைய வயசு 33. முன்பாக என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. செய்வின பிரச்சனை, பயம், தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை எண்ணம், எதை செஞ்சாலும் தோல்வி மனப்பான்மை, எதிலுமே என்னால வெற்றியை பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய சிந்தனையில தோல்வியானது இருந்தது. எனக்கு ராத்திரியில தூக்கம் வராத பிரச்சனைகள் மிகவும் அதிகமா இருந்தது. என்னுடைய அப்பா செய்வினையினாலதான் இறந்தாரு. அதே செய்வினை என்னையும் எங்க அம்மாவையும் பாதிச்சது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே தூக்கம் வராத பிரச்சனை இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் நிறைய யோசிப்பேன், எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த மாதிரியான தோல்விகள் வருது, பயம் வருது, நான் சின்ன குழந்தை தானே, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்னு நான் யோசிச்சிருக்கேன். அதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன். இந்த பயம் நாளடைவில் என்னுடைய வாலிப வயதுலயும் என்னை பாதிச்சுது. என்னால பள்ளிக்கூடத்துல போக்கஸ் பண்ண முடியல. என்னுடைய வாழ்க்கையில தற்கொலை எண்ணமானது இருந்தது. இந்த வாழ்க்கைய வாழவே பிடிக்கல எனக்கு. ஏன்னா எனக்கு நிம்மதியே கிடையாது. இந்த பிரச்சனைகளோட நான் 16 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைகளுக்காக நான் நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். உதாரணத்துக்கு மருத்துவர்கிட்ட போயிருக்கேன், செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போயிருக்கேன், நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா என்னுடைய பிரச்சனையானது மாறணுங்கிறதுக்காக. அதற்காக நான் தங்கத்தை தியாகமா கொடுத்திருக்கேன், நிறைய விதமான வெள்ளிகளை தியாகமா கொடுத்திருக்கேன், உணவு பொருட்கள், நிறைய விதமான உடைகள், என்ன விதமான ஆவிக்குரிய ரீதியா நான் எதெல்லாம் செய்ய முடியுமோ, பண ரீதியா எதெல்லாம் செய்ய முடியுமோ நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஆனா எந்த பீடமும் எனக்கு உதவி செய்யல. யாரெல்லாம் எதுக்காக என்னென்ன சொல்றாங்களோ நான் அதை எல்லாத்தையும் செய்வேன். என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் செஞ்ச பிற்பாடும் கூட என் வாழ்க்கையில நான் எந்த மாற்றத்தையுமே பார்க்கல. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வரும்னு பார்ப்பாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்க இருக்க மோசமா போச்சு. என்னால உயிர் கூட வாழ முடியாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். நான் யூனிவர்சல் ஆலயத்தை எப்படி கண்டடைஞ்சேன்னா, ஒரு ஊழியக்காரர் மூலமாக அவங்க என்ன அழைச்சிருந்தாங்க. நான் உடனடியா ஆலயத்துக்கு வரல. நான் ரொம்பவும் பிடிவாதம் பிடிச்சேன். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், இங்க மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நான் இந்த மாதிரியாக தான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு மிகவும் நிறைய பிரச்சனைகளோட வந்தேன். ஆமா, நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது எனக்கு எதுவுமே புரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போனதுனால ஆலயமும் யூனிவர்சல் ஆலயமும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைச்சு வந்தேன். ஆனா நான் இங்க வந்த பிற்பாடு விசுவாசின் வார்த்தையை ஏத்துக்கிட்டேன். அதன் பிற்பாடு நான் என்னுடைய சொந்த ஜபத்தை செஞ்சேன். நான் தேவன் இடத்துல சொன்னேன், தேவனே நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுங்க. நான் செஞ்ச முதல் ஜபம் என்னுடைய தூக்க வராத பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகணும். ஏன்னா நான் பல பீடத்துக்கு போய் நான் எந்த விதமான பதிலையும் பார்க்கல. இப்ப நான் இந்த பீடத்துக்கு வந்திருக்கேன். உண்மையாகவே தேவன் இந்த இடத்துல இருந்தா தேவன் எனக்கு பதில் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் அன்னைக்கு செஞ்ச ஜபத்துல நான் விடுதலையை பார்த்தேன். தூக்க வராத பிரச்சனையில இருந்து நான் விடுதலையை பார்த்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லபடியா உறங்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வரும்பொழுது எனக்கு பயமானது இருக்கும். எப்படி சொல்றது அந்த பயம்? என்னால வீட்டுல தனியா இருக்க முடியாது, அந்த அளவு பயமானது இருக்கும். ஆனா நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துல செய்வினையில இருந்து, என்னுடைய வாழ்க்கையின் ஸ்தாபத்திலிருந்து, பயத்துல இருந்து நான் விடுதலையை பார்த்தேன். அதன் பிற்பாடு நான் ஆலயத்துக்கு உண்மைத்தன்மையா இருக்கணும், நான் தஸ்ம பாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நாம உண்மையா இருக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன். அதன் பிரகாரம் நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அது மட்டும் போதாதுன்னு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப புரியல, எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிய கூர்ந்து கவனிச்சேன், என்ன பண்ணணும் அப்படின்னு. யாரும் என்கிட்ட சொல்லல. ஆனா நானும் என்னுடைய தாயாரும் தீர்மானிச்சோம், எங்க வாழ்க்கையில இருக்கிற செய்வின பிரச்சனை வெளியே வரணும்னா நான் பல பீடத்துக்கு போய் பல விதமான தியாகத்தை செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையான தேவன் என்னை விடுதலையாக்கணும்னா என்னுடைய தியாகத்தை நான் செய்யணும்னு நினைச்சேன். அதனால எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்தோம். எங்க கிட்ட இருக்கிற உடை, 2 தட்டு, அது மட்டும்தான் வச்சிருந்தோம் வீட்டுல. மற்றபடி எங்க கிட்ட இருந்த டிவி, ஃப்ரிட்ஜு, சோஃபா, பேங்க் பேலன்ஸ், என்னென்னலாம் இருக்கோ, பைக், எல்லாத்தையும் எடுத்தோம், வித்தோம், பீடத்தின் மீது வச்சோம். இது வரைக்கும் எங்களால எந்த தேவனும் எந்த ஒரு பீடமும் எங்களை காப்பாற்ற முடியல. ஆனா நாங்க உயிருள்ள தேவனுடைய பீடத்தின் மீதாக தியாகத்தை செஞ்ச பொழுது
செய்வினையிலிருந்து முற்றிலுமா விடுதலையை பார்த்தோம். உயிருள்ள தேவன் எங்களை இந்த இடத்துல விடுதலையாக்கியிருக்காரு. முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா முழுமையாக விடுதலையாக்கப்பட்டு நானே ஒரு ஆசீர்வாதமா இருக்கேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில மாபெரும் காரியங்களை செஞ்சவரா இருக்காரு, இன்னைக்கும் செய்யறவரா இருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்காதுன்னு நினைச்சிருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்தை பெற்றிருக்கேன், சமாதானத்தை பெற்றிருக்கேன். அதுக்கும் மேலாக அவருடைய ஆவியானது எனக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஆவியானவர் என் கூட இருக்கிற காரணத்தினால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இனிமேலும் எனக்கு அந்த பயம் கிடையாது, பலவீனம் கிடையாது, தற்கொலை எண்ணம் கிடையாது, செய்வின பிரச்சனை கிடையாது, சாவம் என் வாழ்க்கையில இல்ல. தேவன் என்னை முற்றிலுமா விடுதலையாக்கியிருக்காரு, என்னை ஆசீர்வாதமா மாத்திருக்கு. பல பேர் அதே தான் செய்யறாங்க, நான் செஞ்ச தவறதான் செய்யறாங்க. எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க, எல்லா பீடத்திலையும் பதில் கிடைக்கும்னு நினைச்சு மக்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா நீங்க யார் என்னுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு நீங்க தீர்மானிங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் பல பீடத்தை போய் பார்த்திருக்கேன், ஆனா நான் பதில் பார்க்கல. ஆனா என்னைக்கு நான் உண்மையான பீடத்தை பார்த்தேனோ, தேவன் எனக்கு அந்த பீடத்திலிருந்து பதில் கொடுக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது போல நீங்க யாரு தேவனுடைய வார்த்தைய கீழ்ப்படிஞ்சு உண்மையான பீடத்துல தியாகம் செய்ய தயாரா இருக்கீங்களோ, தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்றவரா இருப்பீங்க. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. மீண்டுமாய் நீங்கள் கேட்ட இந்த அற்புதமான சாட்சியின் மூலமாய் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்பட முடியும் என்பதை தேவன் தாமே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறது? இந்த நபருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு அழிக்கப்பட்ட பின்னணியிலிருந்து செய்வனையினால், இருளினுடைய ஆதிக்கத்தினால் குடும்பத்துக்குள்ள ஒரு மிக பெரும் இழப்பை சந்தித்த இவர் சிறு வயதிலிருந்தே வாலிப வயதிலிருந்து பல போராட்டங்களை கடந்து வந்த இவர் இன்றைக்கு தேவனுடைய ஆவியின் வதத்தினால, தேவனுடைய வல்லமையினால் இவ்வளவு போராட்டங்களை மீறி அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு புத்தம் புதிய வாழ்க்கையாய் மாற்றம் அடைந்திருக்கிறத நீங்கள் யார் பார்த்தீர்களோ, யார் கேட்டீர்களோ, கண்டிப்பாய் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும், உங்களுடைய பிரச்சனைகள் நிறுத்தப்பட முடியும். எனவே சோர்வடைய வேண்டாம், விரக்தி அடைய வேண்டாம், தவறான ஒரு நோக்கத்துக்கு செல்ல வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு போராட்டத்துக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாய் தீர்வு உண்டு. எனவேதான் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான சாட்சிகளை நாம் ஒளிபரப்புகிறோம், வார்த்தைகளை கொடுக்கிறோம். சிலர் முதல் தடவையாய் அந்த சாட்சிகளை கேட்கிறீர்கள், சிலர் நிகழ்ச்சியிலே அந்த சாட்சியை கேட்டிருப்பீர்கள். இது உங்கள் சிந்தையிலே பதியும்படி மக்கள், கர்த்தர் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் தாம் இந்த பூமியிலே ஒரு மனுஷனாய் வாழ்ந்த காலகட்டங்கள் இதுதான் செய்தார். வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்ற வசனம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை கண்டிப்பாய் செய்ய முடியும். அதுதான் அவருடைய மாபெரும் வருகையினுடைய அடையாளம். எருசலேமுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நுழை மாபெரும் நன்மையை உலகத்துக்காக செய்யும், தனிப்பட்ட ஒருவருக்காக மாத்திரமல்ல, மொத்த உலகத்துக்காக செய்யும்படியா அதை கொடுத்த ஒரு சிறு வீடியோ கவனிங்கள். நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். குருத்து ஞாயிறு இயேசு கிறிஸ்துவை எருசலேமுள் வரவைத்த மிகப்பெரிய கொண்டாட்டமாயிருந்தது. அவர்கள் குருத்தோலையும் ஆடையும் பிடித்து அதை கீழே வைத்தார்கள். தேவகுமாரன் உள்ளே நுழைய பாதைகளை திறந்தார்கள். நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள், இதே கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள. இந்த ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி உங்கள் குருத்தோலையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கப் போகிறது. இந்த ஞாயிறு 9:30 மணிக்கு 282 1000 விளக்கு, அண்ணா சாலை மற்றும் உங்கள் அருகாமையில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்திலும் கூட இது நடைபெறும்.
மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. இந்த வீடியோ மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நாம் பார்த்தோம். நோக்கம் இதுதான். எதற்காய் அவர் எருசலேமுக்குள் நுழைந்தார்? உங்களுக்கு நன்மை செய்யும்படி, மக்கள் மொத்த உலகத்துக்கும் நன்மை செய்யும்படி. நாம் அதை குறித்த தியானிப்பில் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இணைந்திருக்க போகிறோம். இங்கே நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடிலும் 282 கீழ் 681 1000 விளக்கு அண்ணா சாலையிலே. அதே போல நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய மக்கள் எல்லோரும், நம்முடைய கிளை சபைகள் எல்லா இடத்திலும், மேலும் மும்பையிலும் ஹைதராபாத்திலும் கூட இதே விசுவாசத்தில் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அங்கே பாஸ்டர் வினோத், வணக்கம். நான் விசுவாசிக்கிறேன் மக்கள் அங்கேயும் இதே விசுவாச நாவில் இருக்கிறார். இந்த சிறப்பு நாளை குறித்து நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த குருத்து ஞாயிறை குறித்து. வணக்கம் பாஸ்டர், வணக்கம் மக்களே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த விசேஷமான நாளில் நாம் இங்க குருத்தோலையினுடைய ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பெரிய சந்தோஷத்தினுடைய நாளாய் கருதப்படுகிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து எப்பொழுது எருசலேமில் வரவேற்கப்பட்டாரோ எல்லா ஜனங்களும் அந்த அளவுக்கு சந்தோஷத்தோட, அந்த அளவுக்கு சமாதானத்தோட, அந்த அளவுக்கு உற்சாகத்தோட வரவேற்றான். ஒருவேளை இந்த ஒரு சந்தோஷம், சமாதானம் ஒரு நாள் மட்டும் அல்ல. ஒருவேளை நீங்க யார் தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை சந்திக்கிறீங்க, நிம்மதி இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, தற்கொலை பண்ணிட்டு நீங்க இறந்து போகணும், அது போல எண்ணம் வருது, உடம்புல வியாதி, நான் வாழ்றதே எனக்கு தகுதி இல்லை. ஒருவேளை இந்த பிரச்சனையோட நீங்க யார் இருக்கிறீங்களோ, நிச்சயமா இந்த நாள் இயேசு உங்களுடைய எல்லா துக்கத்தையும் நீக்கி அவர் உங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தையும் ஒரு விடுதலையும் உங்களுக்காய் கொடுப்பார். நீங்க மறக்காதீங்க, இந்த வாரம் பரிசுத்தத்தினுடைய வாரமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்க அடியெடுத்து வைக்க விரும்பினால் நீங்க அடியெடுத்து வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். எனவே நீங்க யார் விசுவாசிக்கிறீங்களோ, இந்த விசுவாசத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் முழு குடும்பத்தோடு அடியெடுத்து வை. உங்களுடைய குடும்பத்துல நிம்மதி இல்லையா? வாங்க, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் மக்களை கவனிங்க, நான் இங்க ஹைதராபாத்ல இருக்கேன். ஹைதராபாத்தினுடைய முகவரி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். 3-5-909 இமாயத் நகர் ரோட், டிவிஎஸ் ஆப்போசிட், இமாயத் நகர் ரோட், ஹைதராபாத், தெலங்கானா 5,29,000. மறக்காதீங்க. நீங்க யார் முக்கியமாய் ஆந்திராவில், தெலுங்கானாவில், இந்த 2 రాష్ట్రத்தில் நீங்க యారు இருக்கிறீங்களோ, 2 తెలుగు రాష్ట్రంలో ఉన్న వాళ్ళు నేను తెలుగులో చెప్తున్నాను. 3-5- హిమాయత్ నగర్ రోడ్, టీవీఎస్ ఆపోజిట్, హిమాయత్ నగర్, హైదరాబాద్, తెలంగాణ 5,29,000. దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు. దేవుడు మీతో ఉన్నాడు. நல்லது பாஸ்டர் வினோத், நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை, மேலும் இந்த அழைப்பு மக்களுக்கு நிச்சயமாய் ஒரு தெளிவை, ஒரு உற்சாகத்தை கண்டிப்பாக கொடுத்திருக்கிறது. நீங்கள் யார் இந்த அழைப்பை பெற்றீர்களோ, இங்கே சென்னையிலும் ஹைதராபாத்தை சேர்ந்த மக்கள், இங்கே உங்களுடைய உறவினரோ நண்பரோ இருந்தால் கண்டிப்பாய் நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அங்கேயும் நம்முடைய ஆலயம் இதே ஆவியில தான் இந்த மார்ச் 24ஆம் தேதி நாம் விசேஷமாய் காலை 9:30 மணிக்கு இதே ஆவியில, இதே விசுவாசத்திலே ஒன்றிணைந்திருக்க போகிறோம். எனவே நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் மக்களை, இந்த தருணம் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தின் வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். நான் செய்து கொண்டிருக்கிற இந்த தானியேலின் உபவாசம் என்பதை குறித்தான ஒரு வீடியோ. ஏன் இது மிக முக்கியம்? நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மிக நன்றாய் புரியும். ஏனென்றால் இத்தனை அற்புதமான சாட்சிகளுக்கான அடித்தளம் இங்கேதான் போடப்பட்டது என்று நான் சொல்ல முடியும். இங்கே இந்த நோக்கத்துக்காக தான், மிக சரியா இந்த காரணத்துக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே வந்தார் மக்களை. எனவே இந்த வீடியோ மூலமாய் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். இந்த வீடியோ பார்த்த பிற்பாடு இந்த நாளை தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தது, இன்றும் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். மார்ச் 11ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை உள்ள இந்த தானியேல் உபவாசத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன? இதான் நான் உங்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சம்பவம் முதலாவது நடைபெற்றது இங்கே சரித்திரத்திலே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள்
ஒருமனப்பட்டு, அதாவது எல்லோருமே இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட சமயம் சீஷர் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேம் என்பது ஆவிக்குரிய விதத்திலே சபையை அடையாளப்படுத்துகிறது. இன்னைக்கு அநேக மக்கள் சபையில கூட்டங்களுக்கு வருவதை தவறு விடுவது, ஜபங்கள்ல கவனம் சிதைவடைவதை, விசுவாசத்தில பின்வாங்குவதை, விடாமுயற்சியில சோர்ந்து போவதை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இவ்வுலகத்தினுடைய பிரச்சனைகள், உலகத்தினுடைய தாக்கம் அவர்களை சோர்ந்து போக செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், போகாதிருங்கள் எருசலேமை விட்டு. அதாவது விசுவாசத்திலே பின்வாங்க வேண்டாம், ஐக்கியத்தை நிறுத்த வேண்டாம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நண்பர்களே, நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஜெயிக்க கண்டிப்பாய் இந்த பலன் தான் உங்களுக்கு தேவையான ஒன்று. உங்களுடைய ஒவ்வொரு நாள் போராட்டங்களை மீண்டு வர விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் எனக்கு பின்னே பார்க்கிற இந்த இடம் மிக சரியாய் சீஷர்கள் ஒன்று கூடின இடம். இங்கே அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 500 பேருக்கு ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தை சொன்னார். ஆனால் 120 பேர் தான் அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். இங்கே பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் 120 பேர் ஒருமனப்பட்ட ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார். அந்த இடம்தான் நீங்கள் பார்க்கிற இந்த மேல் வீட்டறை. இந்த இடத்துல 120 பேர் ஒன்று கூடினார். எதை நம்பி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நண்பர்களே, நீங்க பல காரியங்களை தேடுறீங்க, பல காரியத்துக்காய் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினிடத்திலே வரும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பலன் அடையும். பலன் தான் உங்களுக்கு தேவை. அதற்காக தான் 21 நாள் தானியேலின் உபவாசம். இதை குறித்த விளக்கம், இதை குறித்த விவரம் தேவை. நீங்கள் உபவாசத்தை இணைய விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாய் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் 17ஆம் தேதி காலை 9:30 மணி எங்கள் சிறப்பு விருந்தினர். நான் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது, எனக்கு உடனடியாய் விளக்கம் தேவை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இதை குறித்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உபவாசத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தாமே வாக்களித்த பரிசுத்த ஆவியின் பொழிந்தறுதலை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வல்லமை பலன் உங்களுக்குள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் நாமத்தின் மகிமைக்காக. இந்த வீடியோ மூலமாய் முதலாவது இவ்வுலகத்திலே, இந்த பூமியிலே பரிசுத்த ஆவி எந்த இடத்திலே யார் மேல் இறங்கினார் என்பது நமக்கு தெளிவாகிறது. அங்கிருந்து உலகம் முழுவதும் சீஷர்கள் வார்த்தையை கொண்டு சென்றார்கள். வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்கள் மீதும் இன்றும் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியின் பொழிந்தருளப்படுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய பொழிந்தருளப்படுதல் ஒருவருக்கு வரும் பொழுது என்ன நடைபெறுகிறது? அற்புதமான சாட்சி நண்பர்களே. அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம். மன அழுத்தத்திலே தள்ளப்பட்டு சிறு வயது முதல் பலவிதமான தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவராய் வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்ட ஒருவரை போல, புறக்கணிக்கப்பட்ட ஒருவரை போல நீங்கள் உணர்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து தாமே உங்களை வரவேற்கிறார். உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்க கூடுமானால் நீங்களும் கண்டிப்பாய் நன்மையை பார்ப்பீர்கள். எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் மேலும் விளக்கங்களுக்கோ விவரங்களுக்கோ ஒரு ஆலோசனைக்கோ அல்லது உங்களோட ஜபத்தில விசுவாசத்தை ஒன்றிணைக்கவோ கீழே உள்ள தொலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்ப தவற விடாதீர்கள். மக்களை, இந்த அற்புதமான சாட்சியை கவனிங்கள். மேலும் நான் ஜபத்தின் முடிவிலே, ஜபம் முடித்த பிற்பாடு இறுதியில ஒரு அற்புதமான ரட்சிப்பின் வீடியோ ஒளிபரப்பும்படி நாம் பிரயாசப்படுகிறோம். நீங்கள் அதை பார்க்கும்படி, புரிந்து கொள்ளும்படி, உங்களுக்குள்ளே ஆழமாய் அதை குறித்து சிந்திக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த வீடியோ மூலமாய் உங்கள் ஆத்மா எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியா. எனவே இந்த சாட்சியின் பிற்பாடு நாம் ஜபத்திலே ஒன்றிணைய போகிறோம். உங்களுடைய கிளாஸ் தண்ணீர் ஆயத்தப்படுத்த மறக்க வேண்டாம். இறுதியிலே நாம் இதை ஆஸ்வதிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை இதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வெளிப்படும்படி இந்த அற்புதமான சாட்சி கேளுங்க. என் பேர் சமந்தா மார்டின்ஸ். குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காயங்கள் எனக்குள்ளே இருந்தன. என்னுடைய குழந்தை பருவத்தின் பிரச்சனை எல்லாமே நர்சரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதுதான்.
ஏன்னா நான் 3 மாத குழந்தையா இருக்கும்போது என்னுடைய உதட்டுல ஏதோ கட்டி மாதிரி இருந்தது. அதுக்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதுக்கான தழும்பு அந்த இடத்துல இருந்துட்டே இருந்தது. நான் பிறந்தபொழுது எங்க அப்பா என்னை ஏத்துக்கல, என்னை புறக்கணிச்சாரு. இது எல்லாத்தையும் வச்சு பசங்க என்ன கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உனக்கு அப்பா இல்ல, உனக்கு யாருமே இல்லன்னு என்ன அவமானப்படுத்துவாங்க. எங்க அம்மா மட்டும்தான் அப்பா, அம்மாக்கான 2 கதாபாத்திரத்தையும் என் வாழ்க்கைக்குள்ளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் பிரைமரி பள்ளிக்கூடத்துல சேரும்போதும் நடந்தது. செகண்டரி பள்ளிக்கூடத்துல படிக்கும்பொழுதும் நடந்தது. ஆனா நான் செகண்டரி பள்ளிக்கூடத்த படிக்கிற சமயத்துல என் அம்மா வேற ஒருத்தர திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதன் மூலமா எனக்கு அவர் அப்பாவா ஆனாரு. அவர் எப்பொழுதும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சில நேரத்துல புகைப்பிடிப்பாரு. தேவையில்லாத காரியத்துக்காக 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. சில நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு விரும்புவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. ரொம்ப மோசமா இருந்தது. அதன் பிற்பாடு நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். முன்னாடி அந்த உறவு நல்லபடியா இருந்தது. நான் 23 வயதுல ஒரு பெண் குழந்தையினால கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். அதன் பிற்பாடு தான் அவர்கிட்ட நான் மாற்றத்த பார்த்தேன். உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் என்ன துன்புறுத்தினாரு. அவர் எல்லாவற்றிலும் மாறினாரு. நான் யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாது. என் தாயார் இடத்துல உதவி கேட்கலாம், இல்ல மற்றவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தா, என்னை விட அவங்களுடைய பிரச்சனை மிகவும் மோசமானதா இருந்தது. என் மகள பெற்றெடுத்த பிற்பாடு நான் எடை கூடிட்டேன். அதனால என்னுடைய பார்ட்னர் என்ன சொன்னாரு, "நீ இந்த மாரி குண்டா இருக்க, நல்லாவே இல்ல பாக்க" அப்படின்னு என்ன சொன்னாரு. "நீ ஒருபோதும் உன்னை கண்ணாடியில பார்த்ததே கிடையாதா?" அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் என்ன ஒருபோதும் கண்ணாடியில பார்த்துக்கணும்னு நான் விரும்பினதே கிடையாது. ஏன் தெரியுமா? நானே நினைச்சிருக்கேன், நான் முன்ன மாதிரி அழகா இல்ல, நான் முன்ன மாரி தகுதியானவளா இல்ல, நான் பார்க்க அசிங்கமா இருக்கேன், நெறைய மாறிட்டேன். மேலும் சின்ன வயசுல இருந்து இது நாள் வரைக்கும் எனக்குள்ளாக இருந்த அந்த காயங்கள் எதுவுமே மாற்றம் அடையலைங்கிறத பார்க்கும்பொழுது நான் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு ஆளானேன். அது என்ன சோர்வுடையதாக்குச்சு. நான் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். ஆனா என்னால அத செய்ய முடியல. என் கைகள அறுத்துக்க முயற்சி எடுத்திருக்கேன். காலாவதியான மாத்திரைகள சாப்பிட்டுருக்கேன். காலாவதியான உணவுகள சாப்பிடுறதன் மூலமா அது விஷமா இருக்கு. ஒரு தடவ நான் அந்த மாரி கெட்டுப்போன சாப்பாட சாப்பிட்டுருக்கேன். நான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது அது விஷமா மாறி நான் அந்த மாரி இறந்துருவேன் அப்படின்னு நெனச்சேன். என்னுடைய சாவு தான் எல்லாத்துக்குமே முடிவா இருக்கும்னு நான் நெனச்சேன். ஏன்னா என் மேல அக்கறை காட்டுறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்ல இங்க. என்ன வெளிப்படுத்தி சொல்றதுக்கும் எனக்கு யாருமே கிடையாது. நான் இந்த காலாவதியான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருக்கும்போது கூட நினைச்சேன், நான் இறந்துட்டேன்னா என்னுடைய மகளை யார் பார்த்துப்பா? யாரு என்ன போல என் மகள பார்த்துப்பாங்க? யாருமே என் மகள பார்த்துக்க முடியாதுன்னு நான் யோசிச்சேன். அந்த காரணத்தினால நான் நிறுத்தினேன். அத புறக்கணிச்சேன். இல்ல நான் இத செய்யவே கூடாதுன்னு நான் யோசிச்சேன். என்னுடைய தோழி தான் என்னோட யுனிவர்சல் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நான் வெள்ளிக்கிழமையில வர ஆரம்பிச்சேன். அந்த வெள்ளிக்கிழமையில முதல் ஜெபத்துல நான் பெற்றுக்கொண்ட விடுதலையினால நான் வீட்டுக்கு போனேன். ராத்திரி நல்லபடியா தூங்குனேன். சமாதானத்தோட தூங்குனேன். அதனால நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளோட வர ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நான் மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய பாதிப்புகள் இனிமேலும் எனக்குள்ளாக இல்ல. மேலும் நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்துக்கிட்டேன். மேலும் தொடர்ந்து மன அழுத்தத்துக்காகவும் ஆவிக்குரிய பாதிப்புகள்ல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். முதலாவது ஆவிக்குரிய பாதிப்புகள் நிறுத்தப்பட்டது. மேலும் நான் மன அழுத்தத்திலிருந்து முழுமையா விடுதலையாக்கப்பட்டேன். மேலும் பாஸ்டர் பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்க ஒரே வழின்னு போதிச்சிட்டு இருந்தாரு. அதன் மூலமா நான் கத்துக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியத்துவமானவர்னு. அதனால என்னுடைய பழைய வாழ்க்கையை விட ஆரம்பிச்சேன். மன்னிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய பழைய சிந்தனைகளை விட ஆரம்பிச்சேன். எல்லாமே போகட்டும்னு விட்டுட்டேன். நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். பாஸ்டர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதைத்தான் விரும்புறேன். நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். நான் சந்தோஷத்துல களி கூற விரும்புறேன். பூரிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. மேலும் சமாதானம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் ஒருபொழுதும் பார்த்ததே கிடையாது. அதனாலதான் நான் ஜபிக்க ஆரம்பிச்சேன். 6 மணிக்கு அதிகாலையில ஜபிச்சேன், 3 மணிக்கு ஜபிச்சேன், 9 மணிக்கு, 3 மணிக்கு ஜபிக்க ஆரம்பிச்சேன். கூட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும். அதனால என் வாழ்க்கை எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சேன்.
எல்லாவற்றையும் பண்ணேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல நான் எல்லாவற்றையும் ஊற்றுனேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே நான் எல்லாவற்றையும் கைவிட்டேன். நான் எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த உலகத்தை சார்ந்த எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும்தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். உங்க ஆவியை பெற்றுக்கொள்றதுக்காக நான் எதை வேணா இழப்பேன். என்னுடைய என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த சமந்தா இனிமேலும் மன அழுத்தத்துக்குரிய பெண்ணா இல்ல. நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நான் சந்தோஷப்படுத்துறவளா இருக்கேன். இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாமே இருக்கு. இதன் மூலமா மத்தவங்களுக்கும் என்னால உதவி செய்ய முடியுது. நான் கஷ்டப்பட்ட மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை, இந்த அற்புதமான சாட்சிகளுக்காய் நன்றி. இன்றைக்கும் யார் மன அழுத்தத்தோடு, பாரத்தோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, குழப்பத்தில் இருக்கிறார்களோ, இந்த தண்ணீரின் மூலம் உன் சக்தி அவர்கள் உடம்பை தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மனசுக்குள் இருக்கிற எல்லா கவலைகளை, பாரங்களை நீக்கி போடு, அணிகளை நீக்கி போடு, குற்ற உணர்ச்சிகளை நீக்கி, தாழ்வு மனப்பான்மைகளை நீக்கி, சிறுவயது முதலே பலவிதமான பாதிப்புகளை கடந்து சென்றிருக்கிற இந்த நபர் தண்ணீரை பருகும்போது அவருக்குள் ஒரு ஆறுதலை, ஒரு சமாதானத்தை, ஒரு விடுதலையை கட்டளையிடுமாறு இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்கள் நீங்க கடவுள். தண்ணீரை ஆஸ்வதிக்கிறேன். ஜபத்தை விசுவாசிக்கிற குடும்பங்கள் மேல், ஒவ்வொரு நபர்கள் மேல் நான் விடுதலை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயராக ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் மக்களை. தேவனுடைய சமாதானம் உங்களோடு கூட இருக்கிறது. நாளை இரவு இந்த வாரத்தினுடைய கடைசி நிகழ்ச்சி எங்களோடு இணைய மறக்க வேண்டாம். கண்டிப்பாய் ஞாயிற்றுக்கிழமை முதல் பரிசுத்த வாரமானது தொடங்குகிறது. ஆண்டவருடைய கடைசி 7 நாள். எனவே எங்களோடு இணைய மறக்க வேண்டாம். காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். செல்லுவார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில
இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?